மத்திய அரசின் மின்சார திட்டத்திற்கும் 150 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான பொதுத்துறை சொத்துக்களை தனியாருக்கு விற்க வழிவகுக்கும் என்று தமிழ்நாடு மின்துறை பொறியாளர் அமைப்பு சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மின்துறை பொறியாளர்கள் அமைப்பின் தலைவர் காந்தி சென்னை சேப்பாக்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், மின்சார சட்ட திருத்தம் 150 லட்சம் கோடி மதிப்பிலான பொதுத்துறை விநியோக நிறுவனங்களின் சொத்துக்களை அடிமாட்டு விலைக்கு தனியாருக்கு விற்க வழிவகுக்கும் என குறிப்பிட்டார். இந்த சட்ட திருத்தம் மக்களுக்கான மின்சார கட்டணத்தை மேலும் 80 விழுக்காடு உயரச் செய்கிறது என கூறினார். இந்த சட்ட திருத்தத்தை தமிழக அரசு ஏற்கிறதா இல்லையா என்பது குறித்து தமிழ்நாடு அரசு பதிலளிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். இந்த சட்டம் வந்ததுன்னா அடுத்த நிமிஷம் இங்க அதானி பவர் இங்க ரெஜிஸ்டர் பண்ணி டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்துருவார். அதானி இங்க கேள்வி கேட்கவே முடியாது. அதானி நிறுவனம் என்பது நடுவண அரசுக்கு மேலான ஒரு நிறுவனம். அது என்ன நினைக்குதோ அதை தான் செய்யும். அப்படித்தான் இந்த மின்சார உற்பத்தியாளர்கள் செஞ்சிட்டு இருக்காங்க. ஆகவேதான் நாங்கள் திரும்பவும் சொல்லுகிறோம், இது தனியார் மயப்படுத்தப்படக்கூடாது. உற்பத்தி தனியார் மயப்படுத்தப்பட்டு விட்டது. இன்றைக்கு இருக்கக்கூடிய விநியோக பகுதிகள் பொதுத்துறையிலே நீடித்தால் மட்டும்தான் மக்களுக்கு மின்சாரம் சென்றடையும். அது கொண்டு வர வேண்டும். மாநில அரசு இந்த தனியார் மயப்படுத்துதலை, விநியோக பிரிவை தனியார் மயப்படுத்துதலை மாநிலத்தின் மின்துறை அமைச்சர் அந்த மின்துறை அமைச்சர்கள் குழுவிலே ஏற்றுக்கொண்டாரா இல்லையா என்பதை தமிழக அரசு இன்றைக்கு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்ற ஒரு கூடுதலான கோரிக்கையை முன்வைத்து இந்த 10 மாநில அரசை வலியுறுத்தி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.